ஆக தேவனின் முத்திரை என்ன? அது எபேசியர் 4:30 கூறுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியின் முத்திரை உங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் காணக்கூடியதை விட மிகவும் உறுதியான ஒன்று இருக்கிறது. இந்த வசனத்தில் ஏசாயா 8:16, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். வேதத்தை இருதயத்தில் முத்திரையிட முடியுமா? தேவனுடைய நியாய பிரமாணம் ஒரு முத்திரை. ஆக புதிய உடன்படிக்கை என்ன? நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் இருதயத்தில் முத்திரையிடுவேன். ஒருபடி ஆழமாகச் சென்று நியாய பிரமாணம் என்ன என்பதை கண்டறியப் போகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆதரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியையை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனோ உன் குமாரத்தியோ உன் வேலைக்காரரோ வேலைக்காரியோ மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம்.